அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம். சங்க இலக்கிய நூல்களை பற்றி ஒரு அறிமுகமாக தொடங்கிய என்னுடைய பதிவில் ஏற்கனவே 14 கீழ்கணக்கு நூல்களை பார்த்தோம். இப்பொழுது 14 மேல்கணக்கு நூல்கள் எவை என்று பார்ப்போம். அதில் வருபவை 8 தொகை நூல்கள், 10 பாட்டு ஆகியவையாகும். 8 தொகை நூல்களில் ஒன்றான நற்றிணை பற்றி இன்று காண்போம். நற்றிணை என்பது தமிழ் இலக்கியத்தில் 8 தொகை என்ற சங்க இலக்கிய வகைப்பாட்டினுள் காணப்படும் ஒரு நூல். இந்நூல் தனிப்பாடல்களாக பலராலும் பாடப்பட்டு பின்னர் தொகுக்கப்பட்டது. 8 தொகை நூல்கள் இவையென குறிப்பிடும் பழைய வெண்பாவின் முதலிடம் பெற்று திகழ்வது நற்றிணை ஆகும். 8 தொகை நூல்களில் நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் நல் திணை இதுவே ஆகும். இதனை நற்றிணை 400 என்றும் கூறுவர். இந்நூலில் கடவுள் வாழ்த்தோடு 401 பாடல்கள் ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளனவாம். இந்நூலை தொகுத்தவர் யார் என அறியவில்லை என்றாலும் தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஆவார். நற்றிணை பாடல்கள் அனைத்து அகப்பொருள் அமைய பெற்ற பாடல்களாம். நற்றிணையில் 7 அடிகள் கொண்ட பாடலும் 13 அடிகள் கொண்ட பாடல்களும் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நற்றிணையில் உள்ள 401 பாடல்களை 175 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். நற்றிணை பாடல்கள் வாயிலாக அக்கால மக்களிடம் பரவி கிடந்த பழக்க வழக்கங்களை அறியலாம். தலைவன் பிரிவால் வாடும் தலைவி தன் தலைவனின் வரவை சுவரில் கோடிட்டு கணக்கிடும் வழக்கமும், காதலன் வரவை பல்லி சொல்லில் கத்தும் ஓசையை வைத்து சகுனம் பார்க்கும் வழக்கமும் அக்கால மக்களிடம் இருந்ததாக நம்பிக்கையை இந்த பாடல்கள் சுட்டி காட்டுகின்றன. மேலும் மகளிர் கால்பந்து விளையாடும் வழக்கமும் இருந்ததை அறிய முடிகிறது. பிற்காலத்தில் சிறந்து விளங்கிய தூது என்ற சிற்றிலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குருவி, கிளி, நாரை ஆகியவற்றை தூதுவிடும் பாங்கையும் நற்றிணையில் காணலாம். மேலும் மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, கொடைத்திறம், மன்னர்களை பின்பற்றி மக்கள் வாழ்ந்த அறவாழ்வு ஆகியவற்றையும் அறியவும் நற்றிணை பாடல்கள் துணை செய்கின்றன. ஒவ்வொரு திணையிலும் நிகழ்வும் உணர்வும் வேறுபட்டு வாழ்வு முறையை படம் பிடித்து காட்டுகின்றன நற்றிணை பாடல்கள். இதில் குறிஞ்சி திணை என்பது புணர்தலும் புணர்வு நிமித்தம் பற்றியும், முல்லை திணை என்பது இருத்தல் நிமித்தம் பற்றியும், மருத திணை என்பது ஊடலும் ஊடல் நிமித்தம் பற்றியும், நெய்தற் திணை என்பது இரங்கல் நிமித்தமும் பற்றியும், பாலை திணை பிரிதல் நிமித்தமும் பற்றியும் எடுத்துக்காட்டாக கூறுகின்றன. இப்போது ஒரு பாடலை எடுத்துக்காட்டாக காண்போம். நின்ற சொல்லர் நீடுதொரு இனியர் என்றுமென் தோள்பிரிவு அறியலேரே, தாமரை தன் தாதூதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல, புறையமன்றோ புறையோர் கேண்மை நீரின்று அமையா உலகம் போல, தம் என்று அமையா நம் நயந்துருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்வு அறியலரே என்பது பாடல். இதன் பொருள், பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைவி சொல்லியது. இது கபிலர் எழுதிய பாடல். சொல்பொருள், நின்ற சொல்லர் என்றால் மாறுபடாத சொல்லினை உடையவர். நீடு தோன்று இனியர், பெரிதும் இனிமையாக பழகும் தன்மையுடையவராம். என்றும் என் தோள்களை பிரிவு அறியலரே, பிரிவதற்கு அறியாதவர். தாமரை தன் தாது, தாமரை மலரின் குளிர்ச்சியான மகரந்த தாதினை ஊதி துளைத்து மேலிடம் மிசை மேலே சாந்தில் தொடுத்த சந்தன மரத்தில் சேர்த்து வைத்த தீம்தேன் போல, இனிய தேன் போல, புறைய உயர்வு மன்ற உறுதியாக, புறையோர் உயர்ந்தோர் கேண்மை நட்பு நீர் இல்லாது அமையா சிறப்பாகாத உலகத்தைப் போல, தம் என்று அவர் இல்லாது அமையா சிறப்படையா நம்மை நயந்தருளி விரும்பி கருணையோடு நறுணுதல் மனம் வீசும் நெற்றி பசத்தல் அஞ்சி பசலை படரும் என்பதற்கஞ்சி சிறுமை உருபவரோ, சிறுமை யான செயலை செய்வதற்கு நினைப்பாரோ, செய்வு அறியலரே, செய்வதற்கு அறியாதவரே என்று இந்த பாடல் பொருளை பார்த்தோம். இப்போது பொருள் உரை சொல்வோம்.
அவர் சொல்லிய சொல்லிலிருந்து மாறுபடாதவர், பெரிதும் இனிமையாக பழகும் தன்மையுடையவர், என் தோள்களை என்றும் பிரிதல் அறியாதவர். வண்டு தாமரைப்பூவின் குளிர்ச்சியான மகரந்த தாதினை துளைத்து எடுத்து உயர்ந்து நிற்கும் சந்தன மரத்தின் உச்சியில் கொண்டு போய் சேர்த்து வைத்த இனிய தேனைப் போல தாமரை தாது, தலைவனின் உள்ளம் சந்தன மரம், தலைவியின் உள்ளம் தேன், இருவரின் அன்பு. என்ன அழகான ஒரு வார்த்தை நயம் பாருங்கள். உறுதியாக உயர்முனை உடையது உயர்ந்தோர் ஆகிய தலைவரின் நட்பு. நீர் இன்றி இவ்வுலகமானது சிறக்க இயலாது. அதுபோல அவர் இன்றி நாம் சிறத்தல் இல்லை. அவரும் நம் மீது கொண்ட விருப்பத்தின் காரணமாக கருணையோடு நடப்பவர். பிரிவதால் நம் மனம் வீசும் நெற்றியில் ஏற்படும் பசலை படர்வதற்கு அஞ்சுதலை உடைய அவர் பிரிதல் என்ற சிறுமியான செயலை செய்ய நினைப்பாரோ? அவ்வாறு செய்வதற்கு கூடிய அறியாதவர் அவர் என்று இந்த பாட்டின் பொருள் சொல்கிறது. என்ன அழகான வார்த்தையில் தன் தலைவனை பற்றி என்ன அற்புதமான வர்ணனை பாருங்கள். இன்று இந்த மட்டில் இதை நிறைவு செய்கிறோம். நாளை சங்க இலக்கியத்தில் 14 மேற்கணக்கின் நூலில் 8 தொகையில் அடங்கிய இன்னொரு நூலை அறிமுகம் செய்கிறேன். அன்புடன் நாகராஜன். வணக்கம்.